அப்பா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் பேங்க்குக்கும் போனா மட்டும் நேரம் அங்கேயே போயிடுதுப்பா. அன்னைக்கு பொழுது அதுக்காகவே செலவழிக்கிறது மாதிரி இருக்கு. என்ன பண்றது, ஒரு இடத்துல எடுக்கிறத இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்க. அப்ப ரெண்டு இடமும் பிஸியா தானே இருக்கும். சரியா சொன்னீங்க. ஒரு வழியா லோன் அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்சது. இதுவே கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஆனா என்னைக்கு பணம் கைக்கு கிடைக்கும் தான் தெரியல. அதான் சொன்னாங்கல்ல சௌமியா, ஒரு வாரத்துல முடிஞ்சிரும்னு. பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு 5 லட்சம் அட்வான்ஸ் பணம் பரட்டி கொடுக்கணுங்க. இல்லைன்னா நம்பிக்கை இருக்காதுல்ல. 5 லட்சத்துக்கு உடனே எங்கே சௌமியா போறது? லோன் சாங்ஷன் ஆகணும்ல. கொஞ்சம் நகையை அடகு வச்சு 5 லட்சம் பரட்டி அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம். மற்றது லோன் வந்தோன்னு பார்த்துக்கலாம். சரி சௌமியா. வேலை அதிகமாக இருந்ததுனால ஒரு டீ கூட குடிக்காம வந்துட்டோம். தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. அத்தையே சூடா ஒரு டீ போட சொல்லுங்க. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா, நான் போட சொல்றேன். தேங்க்யூ. போடுறதான் போடுறாங்க, நல்லா இஞ்சி டீயை போட சொல்லுங்க. தலை பயங்கர பாரம். சரி சௌமியா, நீ போயிட்டு வா. அப்பா மருதாயே, மருதாயே. வாரேங்க. அப்பா, லோன் அப்ளை பண்ணியாச்சுப்பா. இன்னும் ஒரு வாரத்தில் அமௌண்ட் கைக்கு கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அதை எதுக்குப்பா என்கிட்ட சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? ஏன்பா அப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லாம அப்ப யார்கிட்டப்பா சொல்றது? எனக்கு தெரிஞ்சாப்புல நான் என்ன செய்ய போறேன்? என்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு? அம்மா, அப்பாவுக்கு டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். சத்தம் கேட்கவும் சரி நீங்களும் வந்திருப்பேன்னு உனக்கு ஒரு கப்பு கொண்டுட்டு வந்தேன். எங்கப்பா சௌமியா? ஆளை காண? வாஷ்ரூம் போயிருக்காமா. சரிப்பா. ஏன் நட்டமையே நிக்கிற? உட்காரு. காலையில போனவங்க பொழுது சாஞ்சு வந்திருக்கிய. இம்புட்டு நேரமா ஆச்சு பேங்க்ல. பேங்க்ல பயங்கர கூட்டமா. அதுலயும் பெரிய அமௌண்ட்டுக்கு லோன் அப்ளை பண்றோங்கிறதுனால அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதுக்கு வேணும், இது வேணும்னு நிறைய ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறதும் சைன் பண்றதுமே இன்னைக்கு பொழுது அங்கேயே போயிடுச்சுமா. அது பேங்குக்குன்னு போனாலே பொழுது அங்கே தானே இருக்கும். வேற ஒரு வேலையும் பார்க்க முடியாது. மத்தியானமாவது சாப்பிட்டியல அண்ணா? ஹோட்டல்ல சாப்பிட்டோமா. தாப்பா காப்பிய குடி. பேங்குல உங்க சித்தப்பா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாருல்ல, அவர் இன்னமும் அங்கேதான் வேலை பார்க்கறாரா? பாத்தியா, நல்லா இருக்காரா? ஆமா, நாங்க கவர்மெண்ட் பேங்க்குக்கு போல, பிரைவேட் பேங்க்ல அப்ளை பண்ணிருக்கோம். என்னப்பா சொல்ற? பிரைவேட் பேங்கா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? பிரைவேட் பேங்க்ல வட்டி எம்பிட்டு வரும் தெரியுமா? உன்னை யார் பிரைவேட் பேங்க் போக சொன்னது? இல்லப்பா, அமௌண்ட் அதிகமா இருக்கிறதுனால நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அவங்க கேட்குற அளவுக்கு கிளியரன்ஸா என்கிட்ட இல்லப்பா. அதனாலதான் பிரைவேட்டுக்கு போனேன். என்னடா கிளியரன்ஸா டாக்குமெண்ட் இல்லைங்கிற? பத்திரம் என் பேர்ல இருக்கு, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். அதை நீ கையெழுத்து போட்டு வாங்கியிருக்க. சாட்சி கையெழுத்துக்கு உன் தங்கச்சி ஓட்டிருக்கா, உங்க அம்மா ஓட்டிருக்கா, எல்லாரும் போட்டிருக்கா. உன் பொண்டாட்டி கையெழுத்து போட்டு புள்ள கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கு. இதுல என்னடா கிளியரன்ஸ் இல்ல? உன்னை யாரு பிரைவேட் பேங்குக்கு போச்சோன்னா அங்கே வட்டி ஊர்பட்ட வட்டி இருக்கு. 50 காசுக்கு மாசம் வட்டி கட்டணும்னா எம்பிட்டு வந்து நிக்கும் தெரியுமா? இல்லப்பா, அன்னைக்கே சொன்னேன்ல மருதாயி, ஆடிக்கிட்டு நிக்கிறதெல்லாம் எதுக்குன்னு நினைச்ச? எழுதி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சிருச்சுன்னு பேசாம இருந்தோம்னா இப்படி வந்து இழுத்து விட்டுருக்கானே. அப்ப இவனெல்லாம் என்ன சொல்ல? எதைனாலும் கேட்டு செய்யணும். அவன் நோக்கத்துக்கு அவன் பொண்டாட்டி நோக்கத்துக்கும் செஞ்சா அப்புறம் குடும்பம் எந்த நிலைமையில வந்து நிக்கும்னு எனக்கு தெரியலாமா? சரி பொறுமையா பேசுங்க. ஏன் சத்தம் போடுறிய? நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன் பத்தியா? கவர்மெண்ட் பேங்க்னா நம்பிக்கையா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம என்ன ஏதுன்னு கேட்கலாம். இம்புட்டு காசை கொண்டு கொடுத்து அதுக்கு டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதுல எதுல போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல மருதாயி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. எல்லாத்தையும் நான் படிச்சு பார்த்துட்டு தான் சைன் பண்ணி அப்ளை பண்ணிருக்கோம். ஆமாப்பா, எல்லாம் கிளியரா தான் பண்ணிருக்கோம். என்னடா கிளியரா பண்ணிருக்க? நாளைக்கு அது நோட்டே இது நோட்டேன்னு ஏதாவது ஒண்ணு கையை கட்டினா என்ன செய்ய முடியும்? 1 ரூபா 2 ரூபாயா ஏதோ விட்டுட்டு போறதுக்கு? 1 கோடி ரூபாடா. 1 கோடி ரூபாய் லோனுக்கு அப்ளை பண்ணி மாசம் வட்டி பிரைவேட்ல எம்பிட்டு வரும் தெரியுமா? எல்லாம் தெரியும் மாமா, தெரிஞ்சுதான் அப்ளை பண்ணிருக்கோம். கவர்மெண்ட்ல நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அந்த அளவுக்கு லோன் அமௌண்ட் கிடைக்காது. பிரைவேட்ல தான் கிடைச்சிச்சு. அதனாலதான் அங்க அப்ளை பண்ணி வாங்கியிருக்கோம். எங்க அமௌண்ட் அதிகமா இருக்கோ அங்கதானே வாங்க முடியும். ஆமாப்பா, பிரைவேட்ல அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருந்தது, கவர்மெண்ட்ல கம்மிப்பா. சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு என்னடா கிளிப்புல கணக்கா உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏண்டா கவர்மெண்ட்ல காசு கம்மினா அதுக்கு தக்கன வட்டியும் கம்மிடா. பிரைவேட்ல காசு கூட கொடுத்தாங்கன்னா அதுக்கு தக்கன வட்டியும் கூட வரும்ல. அதுவும் எம்பிட்டு வட்டி வரும் தெரியுமா? கொஞ்சமாவது புத்தி இருக்கிறவன் இப்படி எல்லாம் நடந்துக்குவானாடா? யாரும் புத்தி இல்லாம நடந்துக்கல. அதுக்காக பிரைவேட்ல அப்ளை பண்றவங்க யாருக்குமே புத்தி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்புறம் எதுக்கு பேங்க் வச்சு நடத்திட்டு இருக்காங்க? பிரைவேட்ல வாங்க வேணான்னு சொல்லல. யார் சொன்னா பிரைவேட்ல வாங்க வேணான்னு? ஆனா அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அளவுக்கு அதிகமா போய் வைக்கிற அமௌண்ட் எவ்வளவு பெரிய அமௌண்ட், அம்புட்டுக்கும் நம்மளால வட்டி கட்ட முடியாதுன்னு தான் சொல்றேன். வைக்கிறதுக்கு தக்கன வருமானம் இருக்கிறதுனாலதான் மாமா வச்சிருக்கோம். இல்லைன்னா யார் வைக்க போறா?
வருமானம் வருதா? எதுலயும் அகலக்கால் வைக்காதேன்னு பல முறை சொல்லியிருக்கேன். இந்த வீட்டு விஷயத்துல வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும்னாலும் ஏன் வாயும் இருந்து தொலைய மாட்டேங்குது. ஆனா என்னவோ பண்ணுங்க, வருமானம் வருதுன்னு ஆடிக்கிட்டு திரியிறிய. போய் நடத்தி பார்த்தா தான் வருமானம் எம்புட்டு வரும், என்னது வரும், எம்புட்டு வட்டி கட்ட முடியும்னு எல்லாம் அறிய முடியும். 1 கோடி ரூபாய்க்கு வட்டி கட்டணும்னா அதுக்கு எம்புட்டு வந்து நிக்கும் தெரியுமா? மாசம் 5 கோடி வருமானம் பாக்குறவங்க மாதிரில பேசிட்டு திரியிறிய. இன்னும் அடி எடுத்தே வைக்கல, அதுக்குள்ள இம்புட்டு பேச்சு. நடத்துங்க. இது எதுல போய் நிக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. நல்லதையே நினைக்கிற எங்களை மாதிரி நல்ல மனசுல உங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். நாங்க எதுலயும் போய் நிக்க மாட்டோம். யாரோட சொத்தும் இதனால அழிஞ்சு போகாது. ச்சே, முன்னாடி கொடுத்துட்டு பின்னாடி இப்படி பேசுறதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அதுக்கு கொடுக்க மாட்டேன்னு உறுதியா நின்றுருக்கலாம்ல. சௌமியா, மாமா எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னா எப்படிமா? அத்தை, நான் எதுவுமே பேச வேணாம், சொல்ல வேணான்னு சொல்லல. சொல்லட்டும், கேட்கட்டும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க எதுவுமே தெரியாதது மாதிரியும் எங்களுக்கு எதுவுமே புரியாதது மாதிரியும் நாங்க போய் பண்ணிட்டு வந்தது மாதிரில மாமா பேசுறாரு. நாங்களும் படிச்சிருக்கோம், எங்களுக்கும் நாலேஜ் இருக்கு. நாங்களும் 4 படிச்சவங்க கிட்டையும் தெரிஞ்சவங்க கிட்டையும் விசாரிச்சு எங்க வாங்கணுமோ அங்கதான் அத்தை அப்ளை பண்ணிருக்கோம். யாரும் எங்களுக்காக எதுவும் கவலைப்பட வேண்டாம். ச்சே, எதுலயுமே நிம்மதியா இருக்க மாட்டேங்குது. சௌமியா, சரி விடு. காலையில இருந்து கால் கடுக்க பேங்க் வாசல்ல நின்னு இப்பதான் நிம்மதியா வீட்ல வந்து உட்காந்து ஒரு கப்பு காஃபி சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதுக்கு நிம்மதி இருக்கா அந்த வீட்ல? வந்த உடனே அது இதுன்னு எதையாவது சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா வீட்டுக்குள்ள வரோன்னு இருக்கு. கொடுத்துட்டு இப்படி நிக்கிறதுக்கு இதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. ஐயோ, இந்த மேக்ஸை கண்டுபிடிச்சவர் மட்டும் என் கையில கிடைச்சாரு. இப்படியே போட்டு நங்கு மண்டையிலேயே கொட்டிடுவேன். வந்தே தொலைய மாட்டேங்குது. பிங்கு, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியாடி? இல்ல, இன்னும் முடிக்கலையா? என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க? 1 மணி நேரமா ஒரே சம் போட்டுட்டு இருக்க. நீ வந்து பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். ஒண்ணுமே ஆன்சரே வர மாட்டேங்குது. ஒழுங்கா கவுண்ட் பண்ணி போடு, அதெல்லாம் ஆன்சர் வரும். நீ வந்து போட்டு பாரு. எல்லாத்தையும் நானே போட்டு கொடுத்தா எக்ஸாம்ல போய் நீ எழுதுவியா இல்ல நான் வந்து எழுதட்டுமா? இந்த ஒரு சம் மட்டும் போட்டு கொடுக்கா, ப்ளீஸ்க்கா. அடேங்கப்பா, இப்ப மட்டும் அக்கா காதுல தேன் வந்து பாயுதடி. ஒழுங்க மூடிட்டு எழுதுடி. மூஞ்சி பாரு, அப்படி ஏண்டி கேக்குற? டைமாச்சுல, சாப்பிட்டுட்டு தூங்க வேணாமா? எவ்வளவு நேரம் உனக்காக நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? அம்மா தான் நைட்டு வந்துரும்ல. வனசா சித்திக்கு துணைக்கு இருக்கணும்ல, அதனால அப்பாவும் நைட்டு வரமாட்டாங்களாம். காலையில தான் வருவாங்களாம். நம்மளாதான் தூங்கிக்கணும். நம்ம மட்டுமா? தனியா எப்படி தூங்குறது? அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நீ இருப்ப, நான் இருப்பனா? பேயெல்லாம் வருமே. ஆமா வரும். வந்து அப்படியே முன்னாடி நின்னு நிம்மி பிங்கு ஓ ஆ அப்படிலாம் சொல்லும். பயந்தாங்கோலி. ஏன் இப்படி சிரிக்கிற? நைட் நேரத்துல பேய் மாதிரி பண்ணி பயமுறுத்துறேன்னு அம்மா கிட்ட சொல்றேன். நான் தான் மோகினி வந்திருக்கேன். பிங்கு, நீ என் கூட வரியா? நம்ம ஜாலியா வெளியில போய் விளையாடலாம். அழுகாதடி, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். இருடி, அப்பா வரட்டும், நான் கண்டிப்பா உன்னை சொல்லி கொடுக்குறேன். சாரிடி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், பயப்படாத. அப்ப எனக்கு இந்த சம்ம போட்டு கொடு. அதானே பார்த்தேன், சரியான ஆளுதானே. பயந்துற மாதிரி நடிச்சதானே? இல்ல, எனக்கு நிஜமாலுமே பயமா இருக்கு. பயப்படாதடி, அதான் நான் இருக்கேன்ல. எல்லா பக்கமும் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. லைட் எல்லாம் போட்டுக்கிட்டே தூங்கலாம், சரியா? கையில ஃபோன் இருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா அம்மாக்கு ஃபோன் பண்ணிடலாம். நீ போய் யாரு கதவை தட்டுனாலும் திறக்க மட்டும் செய்யக்கூடாது. என்னதான் எழுப்பணும், சரியா? அப்ப யாராச்சும் கதவை தட்டுவாங்களா? தட்டலாம் மாட்டாங்க. நான் சும்மா உன்கிட்ட சொல்லி வைக்கிறேன். அப்ப ஏன் சொல்ற? யாரு தட்டுவா? பைத்தியம், பயப்படாதடி. யாரும் தட்ட மாட்டாங்க. சுத்தி தான் வீடு இருக்குல்ல, யாரு வரப்போறா? நம்ம மட்டும்தான் இருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சு வந்தாலும் கதவை உடைச்சுக்கிட்டெல்லாம் உள்ள வர மாட்டாங்க. நீ தைரியமா இரு, சரியா? உனக்கு பயமாவே இல்லையா? எதுக்கு பயப்படணும்? அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, நம்ம மட்டும் தனியா எப்படி தூங்குறது? எனக்கெல்லாம் பயமா இருக்கு. லூசு, நம்ம என்ன சின்ன பிள்ளையா? அம்மா அப்பாவே நம்மளை தைரியமா விட்டுட்டு போயிருக்காங்கன்னா நம்மளும் தனியா இருந்துக்க முடியுங்கிறதுனால தான் விட்டுட்டு போயிருக்காங்க. நான் இருக்கேன், நீ தைரியமா தூங்கு, சரியா? நான் முழிச்சிட்டே தான் இருப்பேன். சரி, நைட் என்ன சாப்பாடு? அம்மா ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுட்டு போன சட்னி இருக்கு, அதை சூடு பண்ணி தரேன். தோசை மாவு இருக்கு, ஊற்றி தோசை சாப்பிட்டுக்கலாம். நூடுல்ஸ் பண்ணுவோமா இந்த நேரத்துலையா? ப்ளீஸ்க்கா. சரி, நீ அப்போ மேக்ஸை முடி, நான் போய் நூடுல்ஸ் பண்ணுறேன். வேணாம், நானும் வரேன். பயப்படாத, நீ மேக்ஸை முடிச்சிட்டு வா, நான் உனக்கு சூடா ரெடி பண்ணி வைக்கிறேன். நான் கிச்சனுக்குள்ளே வந்து உட்காந்து எழுதுறேன். சரி வா. இங்க அடி நிம்மி, கதவை திறங்கடி. அடியல அக்கா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, யாருன்னு பாக்குறேன்.
பிங்கு அடியல கூப்பிடுறது காதுல விழுகலையா, தூங்கிட்டாளுகளோ? அடி நிம்மி, பேய் தான் வந்துருச்சு போல. நீ சொன்னது மாதிரி பேய் தாண்டி நம்மள கூப்பிடுது. எனக்கு பயமா இருக்கு. லூசு, மணி 7 தாண்டி ஆகுது. எல்லாத்துக்கும் பயப்படாத. இன்னி இடத்துல எல்லாம் பேய் வராது. ஒருவேளை ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு வந்துருச்சுன்னா அதெல்லாம் வராதுடி. பிங்கு அடி நிம்மி. யாரு? அந்தாண்டி அலமேல் வந்திருக்கேன். கிச்சா அப்பத்தா, கதவை திறங்க. என்ன 7 மணிக்கெல்லாம் கதவை சாத்திட்டு இருக்கிய? ஏய் கிச்சா அப்பதாடி, பேய் கூட குரல் மாத்தி பேசும்டி, நீ திறக்காத. அடி என்ன செய்றிய? கதவை திறங்க. அப்படிலாம் இருக்காதடி. சரி இரு, நான் ஜன்னல் வழியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதவை திறக்கிறேன். சரி சரி. என்ன இவளுக கதவை திறக்காம அப்படி பண்றாளுக? ஆட்டாதாண்டி. அப்பாடா, சரி அப்ப தோற. அத்தா வாங்க. அடி படுத்துட்டீங்களாக்க? இல்லத்தா, படிச்சிட்டு இருந்தா அதான். சரிம்மா சரிம்மா. உங்க அம்மா அப்பா இப்படியும் ராத்திரிக்கு வர முடியாதடி. நெடுவாளி பத்தியும் போன் அடிச்சு ஆஸ்பத்திரியில தான் இருக்கோம்னு சொன்னா, நீங்க ஆத்தா வீட்டுல வந்து படுங்க சரியா? சரி சரி, நாங்க அங்கேயே வந்து படுக்கிறோம். பரவாயில்லத்தா, நாங்க 2 பேரும் இங்கேயே படுத்துக்கிறோம். ஏண்டி, அதான் கூப்பிடுறாங்கல்ல. ஏய் படுத்துக்கலாம்டி. இம்மி, ஏன் ஒத்தையில வயசு பிள்ளைய தனியா படுக்கிறிய? வாங்க ஆத்தா வீட்டுல வந்து படுத்துக்கிறலாம். சரிங்க ஆத்தா. அவன் நூடுல்ஸ் கேட்டா, நான் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட வச்சு கூட்டிட்டு வரவா? அனி இப்பவே 7 ஆயிருச்சு மக்கா. இதுக்கு மேல நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு இருட்டுக்குள்ள அம்பட்டுக்காடு வரணும்ல. இப்ப ஆத்தா கூட்டிட்டு போறேன். காலையில அவளுக்கு செஞ்சு கொடு சரியா? காலையில செஞ்சு தரவாடி. சரி. அமுசாக்கா இட்லி ஊத்தி சட்னிலாம் வச்சிருக்கா. அங்கே வந்து சாப்பிட்டுப்புட்டு அங்கனையே படுத்துக்கறலாம். காலையில வீட்டுக்கு வருவோம் சரியா? காலையில 10 மணிக்கு மேலதான் அம்மா அப்பாலாம் வருவாங்க. நீங்க காலையில வெள்ளனவா எந்திரிச்சு ஓடியாந்துருங்க. சரிங்க அத்தா. படிக்க வேண்டியது இருந்தா புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்க. அங்கனையே வச்சு படிச்சுப்புட்டு ராத்திரிக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிறலாம். சரிங்க அத்தா. இருங்க, நான் போய் பூட்டு சாவி எடுத்துட்டு வரேன். வா வா வா. லைட்டு கீட்டு எல்லாத்தையும் அமர்த்தி போட்டுப்புட்டு அடுப்புல கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுப்புட்டு வா வா. ஆத்தா நிக்கிறேன் வா. சரிங்க அத்தா. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. எந்த ட்ரெஸ் போடுறதுன்னே தெரியலையே, ஒரே கன்ஃபியூஷா இருக்கு. என்ன பண்ணலாம்? குஞ்சாயி குஞ்சாயி, லைலா கம் கம் ஒரே வா. குஞ்சாயி, வெளியில உன்னை பார்த்தேன், ஆளை காணோம். அதான் இங்க இருக்கியன்னு வந்தேன். என்னடி பண்ற? இன்னைக்கு நைட் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்கு லைலா. அதுக்கு தான் நல்ல ஒரு Dress பார்த்துட்டு இருக்கேன். எந்த Dress போட்டுட்டு போறதுன்னே தெரியல. குஞ்சாயி, இதெல்லாம் என்னடி, செருப்பா? ஆமா லைலா, செப்பல் தான். ஏன் கேக்குற? பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. நான் இதெல்லாம் படத்துல தான் பார்த்திருக்கேன், அதான் கேட்டேன். லைலா இங்க பாரு, ஒவ்வொரு Dressக்கு மேட்சா இவ்ளோ செப்பல்ஸ் வச்சிருக்கேன்னு. இதெல்லாம் இந்த ஊர்ல கம்மி தான். ஃபாரின்ல இதை விட அதிகமாவே இருக்கும். செப்பலுக்கும் Dressக்கும் மட்டுமே தனி வீடு கட்டணும். அவ்ளோ ஐட்டம் வாங்கி வச்சிருக்கேன். ஓ, அவ்ளோ Dress வச்சிருக்கியா? ஆமா லைலா, ஒரு பார்ட்டிக்கு போட்டுட்டு போன Dress இன்னொரு பார்ட்டிக்கு போட்டுட்டு போக முடியாதுல்ல. டிஃபரெண்டா போட்டுட்டு போனா தானே ராயலா லுக்கா அழகா இருக்கும். ஓ சரி சரிடி குஞ்சாயி. லைலா, இந்த Dress எனக்கு எப்படி இருக்கு? ஏய், இது என்னடி சின்ன பிள்ளைய போடுற கவுன் மாதிரி இருக்கு. இதையா போட்டுட்டு போற? ஏய், இது லாங் ஃப்ராக்டி. இந்த மாதிரி Dress தான் பார்ட்டிக்கெல்லாம் போட்டுட்டு போணும். அப்ப என்ன சுடிதார் போட்டுட்டு போ சொல்றியா? சுடிதார் எல்லாம் போட மாட்டியா? கம் ஆன் லைலா, என்ன நீ இப்படி பேசுற? நான் நார்மலாவே டிராயரும் டி-ஷர்ட்டும் தான் போடுறேன். பார்ட்டிக்கு சுடிதார் போட்டுட்டு போனா பக்கத்துலயே என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. ஓ சரி சரிடி குஞ்சாயி. ஆமா, என்ன மாதிரி பார்ட்டி? என்ன மாதிரி பார்ட்டினா, நைட்டு என்ன மாதிரி பார்ட்டி இருக்கும்? தண்ணி, சரக்கு, கிளப், மப்பு, அதுதான். வேற என்ன? என்னடி குஞ்சாயி சொல்ற? கிளப்புக்கு போறியா? ஆமா, கிளப்ல தானே பார்ட்டி. அப்ப கிளப்புக்கு தான் போக முடியும். உங்க வீட்டுக்காரங்கெல்லாம் அனுப்புவாரா? லைலா, இந்த ஊர்ல தான் கிளப்புக்கு போறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறீங்க. ஃபாரின்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். கிளப்ல பார்ட்டி பண்ணாம வேற எங்க பார்ட்டி பண்றது? கோவில்ல வச்சு பார்ட்டி பண்ண சொல்றியா? அதுக்கு பேரு பார்ட்டி இல்ல, பஜனை. இல்ல, நம்ம ஊர்ல அதெல்லாம் தெரியாதுல்ல, அதுக்காக சொன்னேன். சரி சரி, உன் தலைக்கு மேல ஒரு பிளாக் கலர்ல Dress இருக்கு பாரு, அதை எடுத்து கொடு. இந்த Dress அடி? யா அதை எடுத்து கொடு. குஞ்சாயி, இது பாதி பக்கம் கிழிஞ்சிருக்கு. லைலா லைலா, உன்னெல்லாம் வச்சிட்டு என்ன பண்றது? அதோட மாடலே அப்படிதான். குடு. பாதி பக்கம் தொடையெல்லாம் அப்படியே தெரியும் குஞ்சாயி.
அப்ப தெரியாம வேற என்ன பண்ணும்? அதுதாண்டி மாடல். குடு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அப்படி இருக்கு லைலா? நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? இந்த மாதிரி Dress எல்லாம் விலை அதிகமா இருக்கும்ல? ரொம்பலாம் ஒன்றும் ரேட் இருக்காது லைலா. ஒரு Dress ஒரு 30 இருந்து 40K வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. $30,000 லைலா, பாச்சி வியர்னா அப்படிதான் இருக்கும். நீ வேணும்னா ஒரு Dress எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கறியா? நானா? எனக்கெல்லாம் வேணாம் குஞ்சாயி. அவருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. உனக்கு இந்த மாதிரி Dress போட ஆசையா இருக்கா? உண்மையை சொல்லு. ஆசையெல்லாம் இருக்க தாண்டி செய்து. ஆனா கொக்கிக்கு தான் பிடிக்காது. புருஷமார்களுக்கு பிடிச்சதை மட்டுமே தான் பண்ணணும்னா பொண்ணுங்க நம்ம வாழ்க்கைய வாழவே முடியாது. அவரை பத்தி நீ ஏன் யோசிக்கிற? உனக்கு இந்த Dress பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு குஞ்சாயி. அப்ப இந்த இது சும்மா ட்ரை பண்ணி பாரு. வேணா குஞ்சாயி, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, திட்டுவாரு. லைலா, அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு உன்கிட்ட கேட்கல. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ ட்ரை பண்ணி பாரு. இல்ல சரி, இது கூட வேண்டாம், தொட தெரியும்னு சொல்லுவேன். அந்த ஃப்ராக் இருக்கு பாரு, Black கலர்ல, அதை எடுத்து ட்ரை பண்ண. ஃப்ராகா? அந்த மேல மேல இருக்கு பாரு. குஞ்சாயி, நல்லா இருக்கா? வானவெளியில் துப்பட்டா வாங்கி வந்து வைக்கட்டா, பௌர்ணமிக்கே பவுடர் போடட்டா. வாவ், வேற லெவல்ல இருக்கு லைலா. சோ கியூட். நான் மட்டும் பையனா பிறந்திருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். அவ்வளவு அழகா இருக்கு அந்த Dressல. நிஜமாவாடி? நான் போய் சொல்லுவேனா? உண்மையாவே இந்த Dress உனக்கு வேற லெவல்ல இருக்கு. வேணும்னா கண்ணாடியில திரும்பி பாரு. எனக்கு இந்த Dress எல்லாம் போடும்போது ஒரு மாதிரி இருக்குடி. கை இல்ல, கால் இல்ல, ஒரு மாதிரி இருக்குல்ல? ஒரு மாதிரி இல்ல லைலா, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. வேற மாதிரி தாறுமாறா இருக்கு நீ. நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு லைலா. இப்படி மாடர்னா இருக்க வேண்டிய ஒண்ணு பச்சைக்காடு மாதிரி தலைய பின்னி போட்டுக்கிட்டு ஒரு சோஜா புட்டிய மாட்டிக்கிட்டு ஒரு சுடிதாரை இழுத்து போட்டுக்கிட்டு நல்லா இருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி மாடர்ன் Dress போட்டாதான் நல்ல ராயல் லுக்கா இருக்கும். ஐயோ சரி, நான் இதை கலட்டிடுறேன். சிங்குக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. அதெல்லாம் ஒன்னும் திட்ட மாட்டாரு. சும்மா போய் உன் புருஷன் கிட்ட காட்டு, அவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கலாம். வேணாண்டி குஞ்சாயி, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. உன் புருஷன் கிட்ட Dress பண்ணி காட்டுறதுல என்ன வெக்கம் இருக்கு? சும்மா போய் காட்டிட்டு வா. லைலா, ஐயோ குக்கி வந்துட்டாரு குஞ்சாயி, நான் இதை கலட்டிடுறேன். நோ 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 நோ, நீ போய் உன் புருஷன் கிட்ட இந்த Dress காட்டு. அவர் உன் அழகுல மயங்கி அப்படியே உன் காலடியிலே விழுந்துருவாரு. நிஜமாவா சொல்ற? ஆமா, இந்த மாதிரி Dress எல்லாம் போட்டு தானே என் புருஷனை மயக்கி இவ்ளோ பெரிய சொத்துக்கு அதிபதி ஆயிருக்கேன். நீயும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணு. காலத்துல நீனும் பெரிய ஆளாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரிடி குஞ்சாயி. இல்ல, நான் உன்னை குஷ்புனே கூப்பிடுறேன். வெரி குட் லைலா. சரி போ, நீ போய் உன் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டிட்டு வா. லைலா, இந்த வரையா குக்கி. எங்க இருக்க லைலா? தூங்குற நேரத்துக்கு எங்க போயிட்டா? சிங்கு, இங்க லைலா போன? என்னையா குக்கி, என்ன பார்த்து அப்படியே அசந்து போய் நிக்கிறியா? என் அழகுல மயங்கி விழுந்துட்ட தானே? என்னடி இதெல்லாம்? மாடர்ன் Dress குக்கி, எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? உன் முகர மாதிரி இருக்கு. குக்கி, ஏதோ காசுக்கு வழி இல்ல, உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டா ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஒட்டிக்கிட்டு ஓசி சோறு திங்கலாமேன்னு வந்தா எல்லாமே அவள மாதிரி மாறிக்கிட்டு இருக்க. என்னையா மாறினேனா? நான் என்ன அங்கேயும் இங்கேயும் கிழிச்சுக்கிட்டு அரையும் குறையமாவ போட்டேன்? கவுனு தானே மாட்டிருக்கேன். நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? நம்ம பாப்பா போடுற Dress மாதிரி இருக்குடி. அதுக்கு கூட ஒரு வயசுக்கு மேல கை தெரியாம காலு தெரியாம ஒழுங்கா மாட்டி விடணும், ஒழுக்கமா வளர்க்கணும். நீ என்னடானா இந்த வயசுல இப்படி அரையும் குறையமா மாட்டிக்கிட்டு தெரியற? உனக்கே இது அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல. ஏன் இதே Dress தான் குஞ்சாயி மாட்டிக்கிட்டு தெரிஞ்சா நீ குசுன்னு அவளை உத்து பாத்துக்கிட்டே தெரியல? நான் மாட்டினா மட்டும் என்ன பார்க்க மாட்டியா? அடுத்தவன் பொண்டாட்டி தான் இனிக்குதோ? இதே ஓங்கிக்கிட்ட அரைஞ்சனா சரி. கொக்கி, அவளும் நீனும் ஒன்னாடி. அவளும் பொம்பளை நானும் பொம்பளை. காசு இருக்கிறவங்க ட்ரெஸ் பண்ணா ஒன்றும் தப்பு இல்லை, காசு இல்லாதவங்க ட்ரெஸ் பண்ணா குத்தமா? நானும் இனிமே அவ கூட சேர்ந்து பாதி பணக்காரி ஆக போறேன். என்னாலையும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க முடியும். அவ கொடுத்தா நான் யூஸ் பண்றேன். என்ன நம்ம காசு கொடுத்தா வாங்குறோம்? ஓசியில கிடைக்கிறது தானே. ஓசியில கிடைக்குதுங்கிறதுக்காக சாக்கடையை திங்க முடியுமாடி? கொக்கி, நீ ஓவரா பேசுற. ஓவரா பேசுறதோட நிப்பாட்டிக்கிட்டேனேன்னு சந்தோஷப்பட்டுக்க. அவ குடுக்கற சோத்தை தின்னுட்டு தான் நம்ம இந்த வீட்டை குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? கூடிய சீக்கிரமே நான் ஒரு தனி வீடு பாக்குறேன். இனிமேலும் இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல.
ஓஹோ, சாருக்கு அவ்வளோ ரோசம் வந்துருச்சோ? இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம்னா நம்ம ரோட்ல நின்று பிச்சை தான் எடுக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? பிச்சை எடுத்தாவது ஒழுக்கமா சோறு திங்கலாம்ல. கும்பிட்டு நாளும் நீ குடிச்சிட்டு ஊரை சுத்தி ஊதாரியா தெரியும் போதெல்லாம் ஒழுக்கம் இருந்துச்சு. இப்ப நான் அந்த ட்ரெஸ் போட்டதுல மட்டும் ஒழுக்கம் இல்லாம போயிடுச்சு, அப்படித்தானே? நான் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து படுக்கிறதும் நீ இந்த மாதிரி ஆக்கினப்பட்ட துணியை போட்டுக்கிட்டு தெரியறது ஒன்னா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, அளவோட நடந்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை விட்டு நான் உடனே காலி பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். என் கூட வந்தாவா, இல்லைன்னா இங்கேயே தெரிஞ்சு இவ கூட வீணா போ. ஐயோ குக்கி குக்கி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற நீ? அப்புறம் பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும், ஆனா நார்னவளோட சேர்ந்தா நீனும் சிரிப்பேங்கிறது இப்பத்தானே தெரியுது. தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் லைலா. இது எதுல போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ மனுஷா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. இப்போ என்ன, இந்த ட்ரெஸ்ஸு போட்டது உனக்கு பிடிக்கல அவ்வளோதானே? ஓகே, இந்த ட்ரெஸ்ஸை நான் கழட்டி போட்டுட்டு நான் எப்போதும் போல் நான் இழுத்து போத்திக்கிட்டு திரிகிறேன், அவ்வளோதானே? உனக்கு பிடிக்காம நான் ஏதாவது செய்வேன் ஐயா குக்கி. இனிமே இந்த மாதிரி போட மாட்டேன், நீ கோச்சிக்காத. அப்படி போட்டினா? அதான் போட மாட்டேன்னு சொல்கிறேன்ல, போட மாட்டேன் விடு. எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்காதுன்னு, இருந்தாலும் நீ அழகுல மயங்குவியோன்னு நினச்சி தான் போட்டுட்டு வந்தேன். இனிமே போட மாட்டேன், சரி சரி கோச்சிக்காத. முதல்ல போய் இந்த ஆக்கினப்பட்டதை கலட்டி அவ மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு வா. சரி சரி போகிறேன். இன்னைக்கு காலு கையை தெரியறது மாதிரி கவுனு மாட்டிக்கிட்டு வந்தவ நாளைக்கு தொட தெரியறது மாதிரி துணி மாட்டிக்கிட்டு வர மாட்டான்னு என்ன நிச்சயம்? கொக்கி, தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல் இருக்கடா.